வணக்கம் மாப்பிள்ள அப்போவும் சரி இப்போவும் சரி நான் இங்கே ப்ளே பண்ணத்தான் போகிறேன். அப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன். எங்கள் வீடு கட்ட போகிறோம் காய்ஸ், அதாவது ஹவுஸ் கட்ட போகிறோம். இந்த போன வீடியோ பார்த்துறது அப்படி பார்த்துட்டு வாங்கோ. அந்த வீடியோவில் என்ன செஞ்சானது இங்கே வேணா காய்ஸ், ஒரு ஷீப் வந்துட்டுக்கிறான் என்டா. ஓகே காய்ஸ், அவனை காலேஜ் ஆச்சு. வீடுக்கான ஸ்ட்ரக்சர் போடுறோம். ஐயோ பிள்ளையா வட்டி போடுறேன் காய்ஸ். அதனால் இப்போ சாண்ட் பிளாக் தேவைப்படுது. ஏன்னா நான் பிள்ளையா வட்டி போட்டேன் பாருங்க எப்படி பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி பண்ணால் அப்படி வீடு கட்டுறது. ஓகே காய்ஸ், நான் இந்த வுட்டை வச்சு தான் கட்ட போகிறேன் வீடு. இந்த வுட்டு தான், இதே வுட் தான். இதை வுட் பண்ணி தான் எல்லோரும் கட்டுறாங்க. ஆனால் அவங்க கட்டும்போது மட்டும் வடிவாக வருதே. நான் கட்டும் வரைக்கும் ஒரு புவர் லுக். ஆறாடே ஏற்கனவே வீடு காட்டுறான், நீ உரைக்கிறியே காய்ஸ். ஓடுவாங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்படி வச்சுட்டு வந்த உடனே இந்த வுட்டை நான் சீவ தொடங்கிட்டேன். சீவுறது தான் ஏன்னா அப்போ தான் ராயல் லுக் தரும். அதுக்கு முதல் செய்கிறீங்க பார்க்குறீங்களே இல்லையே, கமெண்ட் பண்ணி கொடுப்பாரு. அப்போ அடுத்த வீடியோ என்ன ஓடுறேன்னு எனக்கு ஒரு சுத்தமாக ஐடியா இல்லை காய்ஸ், நீங்கள் தான் பண்ணணும். ஓகே காய்ஸ், இருள போகுது. விடிஞ்சா அப்புறது நான் அதுக்கு இந்த வுட்டை பார்க்கத்தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ். நீங்களே சொல்லுங்கள், ஷேடர் போட்டால் தான் இந்த வுட்டு வலிவு, இல்லாட்டி அதனால தான் ஸ்டோனுக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டோனால் வீடு கட்டேக்கு ஒரு ஸ்டோன் இருக்குங்க காய்ஸ், அதுதான் பிடிக்கும். இந்த ஒரு குழி எதுக்குன்னா, நான் இதில் ஒரு கண்ணாடி ப்ளேஸ் பண்ண போகிறேன். கண்ணாடி அதாவது கிளாஸ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் ப்ளேஸ் பண்ணால் தான் வெளியில் இருக்கிறது எனக்கு தெரியும். அதான் ராயல் லுக். ராயல் லுக். ஓகே காய்ஸ், பெரிய கிளாஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக இருந்தால் காணமாண்டு நான் பாட்டுக்கு இந்த 2 பக்கம் அடைச்சி விட்டுட்டேங்க. ஓகே, இப்போ தான் நல்லா இருக்குது. இப்போ கண்ணாடியை ப்ளேஸ் பண்ணி இப்படி வரேன். ஓகே காய்ஸ், இப்போ அது வேலை முடிஞ்சுது. ஓகே, மேலே இந்த வுட்டு கதை எப்படி இருக்குது. நான் ஒரு ரேடர்கிட்ட வாங்கினேன் காய்ஸ். இந்த பயமத்தை நான் தேடி பார்த்தேன்னா காணல, அதனால் ரேடர்கிட்ட வாங்கிட்டேன் காய்ஸ். இந்த இது கட்டுறது தான் எனக்கு கடுப்பு வருது. பிள்ளையாகன்னா கடுப்பு வரும் காய்ஸ். ஃபைனலி நாங்கள் வீடு கட்டிட்டோம் காய்ஸ். எப்படி இருக்கு இந்த வீடு? இதுக்கு 2 days ஆகிடுச்சு காய்ஸ். நான் செலவழிச்சிக்கிறேன் அவ்வளோத்துக்கு. உங்களுக்காகத்தான் இவ்வளோ செலவழிச்சிக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே காய்ஸ், வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இதான் என்னுடைய குட்டி ஃபார்மிங் தான். நான் சாப்பிட்றதுக்கு இதில் இருந்து இருக்கலாம். இதில் ஃபார்மிங் டூல்ஸ் எல்லாம் அறுவடை செஞ்சதெல்லாம் இதுக்குள்ளே தான் வைப்பேன் காய்ஸ். அங்கால பார்த்தா ஒரு ஷீப் ஃபார்ம் இருக்குது. இப்போ போக நான் ஹவ் ஃபார்ம், பிக் ஃபார்ம்னு நிறைய பண்ணி கொண்டு போவேன். அதெல்லாம் வீடியோவில் காட்டணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீட்டுக்குள்ளே போனால் இல்லை ஒரு ஷைன் போட்டிருக்கு, அதில் நம்முடைய பேர் எழுதிக்கு ஸ்மைலி ஹவுஸ். ஸ்மைலி ஃபேமிலி ஹவுஸாக மாறணும்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. இதான் என்னுடைய ரெட்வுட் கதவு, அதாவது டோர். என்னடா ரேடர்கிட்ட வாங்கினாங்க காய்ஸ். இதுதான் நம்மளுடைய இன்வென்டரி இருக்குது. இங்கே லைன்ஸால் பார்த்தா எங்களோட ஒர்க்கிங் ஸ்டேஷன் இருக்குது. கிராஃப்ட் டேபிள், ஃபர்னிச்சர் நிறைய கிடக்கு, ஸ்டோன் கட்டர் எல்லாம் கிடக்கு. அப்படி இருக்குது. இதுதான் நம்முடைய ராயல் லுக்கான பெட்டு. ஓகே காய்ஸ், வெளியில் வந்து உங்களோட கொஞ்சம் கதைக்கணும் காய்ஸ். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, வியூஸ் வருது, பரவாயில்ல. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது என்ன ஃபேமிலியாக ஜாயின் ஆகணும்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி பாருங்கள் காய்ஸ். எப்போவா தான் சொல்கிறேன், இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லணுமா? மேலே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி லைக் அமர்த்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்க. அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஓகே இவ்வளோ நேரம் பார்த்து